ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 28 வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தேவனை அறிவும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார். அவர்களை தேவன் என்ன செஞ்சாரா? தகாதவைகளை செய்யும்படி. அவர்களாகவே செய்யலை, தேவனே அவங்களை ஒப்பு கொடுக்கிறார். தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் தகாதவைகளை இன்றைக்கு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ஏன் செய்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரே அவர்களை அந்த மாதிரி செய்வதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஏன் ஒப்பு கொடுத்தார் இவர்களை? ஏன் இவர்கள் தேவனை அறிவும் அறிவில் இவர்கள் வளரலை அப்படின்னு நான் பார்க்கும்போது யாருமே போக்கு சொல்ல இடம் இல்லை. எனக்கு தேவனை தெரியாது, தேவன் யார் என்று எனக்கு புரியாது என்று சொல்லுவதற்கு யாருக்குமே இடம் இல்லை. சுவிசேஷத்தை கேள்விப்படுறானோ கேள்விப்படலையோ, அவனுக்கு தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எப்படின்னு சொன்னால் 20 வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 1 அதிகாரம் 20 வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இப்போ என்ன சொல்ல வர்றாரு? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம், தேவனுடைய நித்திய வல்லமை, அவருடைய தேவத்துவம் அது பூமியில் காணப்படாது, கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய நித்திய வல்லமையும் அவருடைய தேவத்துவமும் எதில் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே. ஆண்டவர் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், வானத்தில் உள்ளவைகளை சிருஷ்டித்தார், பூமியில் உள்ளவைகளை சிருஷ்டித்தார். அவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது இவைகளெல்லாம் தானாக மனிதன், இது தானாக வந்துவிடவில்லை என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்கிறான், டார்வின் தியரின்னு சொல்கிறான். குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான். அப்போ குரங்கு எப்படி வந்துச்சு? அப்போ குரங்கு யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்கணும்ல. அப்போ அது எங்கேருந்து வந்துச்சு? இன்னொருத்தர் சொல்கிறான் பிக் பேங் தியரின்னு சொல்கிறான். திடீர்னு எல்லாமே ஒரு சடுதியில் எல்லாமே உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்படி பல காரியங்களை மனிதன் சொல்லிக்கொண்டு தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் 22 வசனம் பார்க்கிறோம், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பைத்தியக்காரன்னு சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின இந்த கோள்களெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள், கோள்கள், இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாமே ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் அதன் காலத்திலே எல்லாம் நேர்த்தியாய் நடக்கிறது. அப்படி என்றால் இவைகளுக்கு பின்னதாக ஒரு சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் உண்டல்லவா? யார் அந்த தேவன் என்று மனிதன் தேடுவதற்கு அவனுக்கு எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, மனுஷன் தேவனை தேடாமல் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, 23 வசனம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினான். ஆண்டவர் பாருங்க, மனிதனை தம்முடைய சாயலிலே படைத்தார். மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்க, தன்னுடைய சாயலிலே தேவனை படைக்கிறான். தன்னை போல கடவுளை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லி மனுஷர்களுடைய சாயலிலே உருவாக்குகிறான். அதற்கு பின்னதாக டீக்ரேட் ஆகி பறவைகளின் சாயலிலே உருவாக்குகிறான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீக்ரேட் ஆகி மிருகங்களின் சாயலிலே உருவாக்குகிறான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தாழ்வாக போய் ஊரும் பிராணிகள், தரையோடு தரையாக ஊர்ந்து போகிற பிராணிகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக கடவுளுடைய தேவனுடைய காரியங்களை மாற்றுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்கிறதுனால்தான் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் அவர்கள் யாராக இருக்கிறாங்க? படித்தவங்க, நல்லா படித்தவங்க.
ஆனால் அவர்கள் எதை சேவிக்கிறார்கள்? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல். 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது சேவிக்கிற ஒரு அனுபவம். இப்படி செய்ததினால தான் தேவனை அறியும் அறிவை அவர்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டும் ஒருவனுக்கும் போக்கு சொல்ல இடமில்லை. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. யாருமே எனக்கு தேவன் யார் என்பதை எனக்கு தெரியாது, சிருஷ்டிகர்த்தர் யார் என்று எனக்கு புரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த காரியங்களே சொல்லுது, இவைகளெல்லாம் ஒருவர் தான் சிருஷ்டித்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அதனால தான் 28ஆம் வசனத்தில் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன கேடான சிந்தை? 23 காரியங்கள். இந்த 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். 23 காரியங்கள். மனுஷன் கேடான சிந்தைக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஆண்டவரே அவனை ஒப்பு கொடுத்துட்டார். எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு? இவன் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை அவன் தொழுது சேவித்தபடினால் தேவனுடைய அழிவில்லாத அவருடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக மனிதன் மாற்றிவிட்டபடினால் ஆண்டவர் அவனை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் தான் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது அட்டூழியம், அநியாயம், அக்கிரமம், கொலைகள், எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்பு சம்பவங்கள், பயங்கரமான காரியங்கள். சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்கூலில் போய் பிள்ளைகளெல்லாம் சுட்டு வீழ்த்தின ஒரு காரியத்தை பார்த்தோம். பயங்கரமான சம்பவங்கள் மனுஷனுக்குள்ளே ஏன் இப்படிலாம் நடக்குது? தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அதனால்தான் அந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு பயங்கரவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தீவிரவாதங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ இவைகளெல்லாம் எப்படி மாறும்? அரசியல் அதற்கு உதவி செய்யுமா? அரசியல்வாதிகள் உதவி செய்வார்களா? காவல் அதிகாரிகள் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார்களா? முடியாது. அவர்களால் முடியவே முடியாது. அவர்களும் மனிதர்கள் தான். அப்போ என்னதான் வழி? ஒரே ஒரு வழி தான். சத்திய சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தால் ஒழிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை மாற்ற முடியவே முடியாது. அப்படி ஒருவன் மாறுவானே ஆனால், அவன் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிருஷ்டி கர்த்தரை தெரிந்து கொள்வாரானால் அவன் நிச்சயமாக அவன் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து வந்து அவன் சமாதானமும் கிருபையும் நிறைந்தவனா இந்த பூமியிலே வாழ்வான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளில் வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்க கேட்டோம். அந்த கேடான சிந்தை 23 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரே வழி, அவர்கள் தேவனை அறிய வேண்டும். அவர்கள் தேவனை அறிந்தால் மாத்திரமே அதிலே ஒரு விடுதலை என்பதை நாங்கள் இந்த நாளில் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.